வணக்கம் மகளே. கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் அதனுடைய தலைவர் விஜயின் மீதும் கடுமையான விமர்சனங்களையும் தாக்குதல்களையும் வைக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நக்கீரன் இதழுடைய ஆசிரியர் திரு கோபால் அவர் மிக கடுமையான விமர்சனங்களை வைத்தார். அதை கண்டித்து நம்ம கூட பதிவு போட்டிருந்தோம். அவர் என்ன சொன்னார்னா, விஜயை கைது பண்ணி கூட்டு வரணுங்க, அவன் கையில் விலங்க போட்டு கூட்டு வரணுங்க, அவன்லாம் என்னங்க அவன் இவன் அப்படின்னு சொல்லி பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் ஒரு மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் கோபால் அவர் பேசினார். அவர் பேசி முடிக்கலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முக்தார் அகமது மை இந்தியா 24/7 ஒரு சேனல் வைத்திருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்பு திமுக உடைய பேச்சாளராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கட்சியுடைய பேச்சாளராக இருக்கக்கூடிய திரு குடியாத்தம் குமரன் அவர்களை ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கார். அதனுடைய முன்னோட்டத்தை ட்ரெய்லரை வெளியிட்டிருக்கார். அதில் குடியாத்தம் குமரன் வாயிலே சொல்லக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பற்றி விஜய் பேசுகிறார். அந்த வார்த்தைகளை நம்மெல்லாம் பொது வெளியில் யூஸ் பண்ணுறதுக்கே யோசிப்போம். அதுவும் ஒரு மீடியாவில் ஒரு யூடியூப்பில் அவர் அந்த மாதிரி பேசியிருக்காரு. அப்படிங்கும்போது அவர்லாம் என்ன ஒரு பேச்சாளர் கேட்டால் திராவிட மாடலுங்கிறீங்க, சமூக நீதின்னு பேசுகிறீங்க. பட் அந்த கட்சியிலேருந்து வந்த ஒரு பேச்சாளர் குடியாத்தம் குமரன் அவர்கள் ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை பண்ணியிருக்காரு. விஜயை பார்த்து மாமா பையங்கிறாரு, விஜய் ஒரு பிம்புங்கிறாரு, ஒரு பொம்பளை பொறுக்கிங்கிறாரு. இப்படியாங்க ஒருத்தரை பேசுவீங்க? நாங்கள்லாம் யூடியூப்பில் ஒரு பேசுகிறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை குறிப்பெடுக்கிறோம் தெரியுமா? இந்த வார்த்தையை பேசலாமா, இந்த வார்த்தையை பேசினா எந்த சமூகமாவது பாதிக்கப்படுமா, எந்த கட்சியினர் அது பாதிக்கப்படுவாங்களான்னு யோசிக்கிறோம். நாங்களே அந்த மாதிரி செய்கிறோம். நீங்கள் ஒரு மிகப்பெரிய கட்சியோடைய பேச்சாளர், திமுக அப்படின்னு சொல்கிறீங்க. கேட்டால் 75 வருட பாரம்பரியம் மிக்க கட்சின்னு சொல்கிறீங்க, ஒரு மிகப்பெரிய ஆலம்பரம்னு சொல்கிறீங்க. புதிதாக வந்திருக்க ஒரு கட்சிங்க, ஒரு துக்கடா கட்சிங்க. இப்போ தாங்க அந்த கட்சி வந்திருக்கு, ஆரம்பிச்சே 2 வருஷம் தாங்க ஆயிருக்கு. அந்த கட்சியுடைய தலைவரை நீங்கள் இந்த அளவுக்கு ஆபாச வார்த்தைகளால் பேசணுங்கிறது என்ன அவசியங்க இருக்குது? அந்த வீடியோ வச்சுருக்கேன், தயவுசெய்து பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டுகளை தயவுசெய்து சொல்லுங்கள். அதுவும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய நண்பர்கள், தொண்டர்கள் கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்கள். கலைஞர் ஏண்டா பேசுறீங்க? ஜாடு மாடு பாடுகா பாடு பக்கங்களா? கலைஞரை பற்றி பேசாதீங்கடா, ஜெயலலிதா பற்றி பேசுறா. தைரியம் தான். ஏண்டா ஜெயலலிதா பற்றி பேச மாட்டேறீங்க? இல்ல இவனா சொல்றான், அந்த கருணாநிதி என்கிற ஒரு லஞ்சம் கமிஷன் கம்னாட்டி கரப்ஷன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய முழு வடிவம் யாருன்னா ஃபாதர் ஆஃப் த கரப்ஷன் கலைஞர் கருணாநிதி. மக்கால ஒளி பத்தாவன் அந்த பாடுஸ் பையன் சாட்டை தேர்வானா இருக்கட்டும், இல்ல வந்து விஜய்கிறான் அந்த பொறம்போக்கு குடிகார பொம்பளை பிடிக்க அவனையும் கேட்கிறேன். ஊழல்னு சொன்னா ஏடா நீங்க சொல்லணும்? நீங்க ஊழல் கரப்டட் லீடர்னு சொன்னா ஜெயலலிதாவை சொல்லுங்க. ஜெயலலிதா தான் முதலமைச்சர் இருக்கும் பொழுது நீதிமன்றத்தால் 2 முறை தண்டிக்கப்பட்டவர். ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். அங்கிள்ன்றது ஒரு நாகரிகமான வார்த்தை இல்லைங்க. கிடையாது, நாகரிகமான வார்த்தை கிடையாது. மாமான்றான். எவ்வளவு அசிங்கமான அண்ணனுக்கு பந்தவன் மாமான்றான். எனக்கு வலி ரெடி பாஸ்டர்ட் பிம்ப் விஜய் மாமான்றான். பிஜேபிக்கு மாமாவை தான பாத்துக்கற படுஸ் பையா. அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க, அவரோட சகோதரிங்க, அவரோட மனைவி எல்லாரும் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க இவன் அங்கிள் சொல்லும்போது. இந்த செருப்பால் அடிக்கணும்னு போகிறது கண்டவனுக்கு பிறந்த பரதேசி பாடுஸ் லக்காடி பையன். இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு ஒரு கட்சியுடைய தலைவரை பொது வெளியில் இந்த அளவுக்கு ஆபாச வார்த்தைகளை அர்ச்சனை செய்யணுமா, இந்த அளவுக்கு அவமரியாதை செய்யணுமா? ஆபாச அர்ச்சனைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தரக்குறைவான வார்த்தைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காவல்துறை தன்னெழுச்சியாக, அதாவது சுமோமோட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, தன்னெழுச்சியாக வழக்கு தொடரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த முக்தார் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வீடியோக்களை தான் பதிவு செய்கிறார். கேட்டால் நான் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி, இவங்கெல்லாம் பத்திரிகையாளர் இருக்கே வெட்கப்படணும். பத்திரிகையாளர் சங்கம், பிரஸ் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு இவங்களை பத்திரிகையாளர் அந்தஸ்துலேருந்து நீக்கணும். ஏன்னா அவர் தொடர்ச்சியாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கர்ம வீரர் காமராஜரை பற்றி அவதூறான செய்திகள் பரவார். தமிழகம் முழுவதுமே நாடார் சங்கங்கள், நாடார் பேரமைப்புகள் கடுமையாக அவர் மீது விமர்சனம் வைக்கிறாங்க. பல்வேறு காவல் நிலையங்களில் அவர் மீது வழக்கு தொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 80-100 வழக்குகள் அவர் மேலே இருக்குது. ஆனால் இன்னமும் தமிழக அரசு எந்தவித ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. அவருக்கு பாதுகாப்பு தான் கொடுத்துருக்காங்க. 2 காவலர்களை அவருடைய பாதுகாப்புக்காக நம்ம தமிழக முதல்வர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் நியமிச்சிருக்காங்க. நேற்று தான் பார்த்திங்கன்னா திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் கரு நாகராஜன், பாஜகவை சேர்ந்த கரு நாகராஜனும் மத்திய ஒலிபரப்புத்துறை இணையமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு எல் முருகன் அவர்களை நேரில் சந்தித்து இவர் மீது ஒரு புகார் கடிதத்தை கொடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த வீடியோவை இணையதளத்தில் யூடியூப் பக்கத்திலிருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லி முதலாக போனது பார்த்தீங்கன்னா பாஜக தான். ஆனால் யார் போயிருக்கணும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி போயிருக்கணும். காங்கிரஸ் கட்சியோட தலைவர் செல்வ பிறந்தகையும் முதல்வரை சந்தித்து நீங்கள் ஒரு மனு கொடுத்துக்கணும். இந்த மாதிரியான வீடியோக்களை போடுறாரு, காமராஜரை பற்றி அவமரியாதை செய்தி பேசுகிறாருன்னு சொல்லி யார் போயிருக்கணும்? செல்வ பிறந்தகை போயிருக்கணும். இன்னைக்கு யார் போயிருக்காரு? நம்ம காங்கிரஸ் கட்சியுடைய கொறடாவாக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அண்ணன் திரு ராஜேஷ்குமார் அவர் டிஜிபியை பார்த்து மனு கொடுக்குறாரு. ஸோ இந்த அளவுக்கு
பொது வெளியில் இந்த முக்தாரும் அவருடைய யூடியூப் சேனலும் தரக்குறைவாக பேசுகிறாங்க. அதுவும் குறிப்பாக விஜயை பற்றி பேசுகிறாங்க. ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். இதற்கு தமிழக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது, ஏன் மௌனம் காக்குது, அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முக்தார் அகமது ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் சொல்கிறாரு. சத்தியம் டிவியில் வேலை பார்த்துருக்கார். அதற்கு முன்பு பல்வேறு தொலைக்காட்சிகளில் சேட்டலைட் சேனலில் வேலை பார்த்துருக்கார். அவருடைய சேனல் தான் இந்த மை இந்தியா 24/7. தொடர்ச்சியாக கர்ம வீரர் காமராஜரை பற்றி அவதூறாக தான் போட்டுட்ருக்கார். பல்வேறு நாடார் சங்கங்கள் வந்து அவரை கடுமையாக கண்டித்து பொதுக்கூட்டங்கள்லாம் போட்டு நடந்துருக்காங்க. ஒவ்வொரு தென் மாவட்டங்களில் கடுமையான எதிர்ப்பு அவருக்கு இருக்குது. ஸோ இப்படி தொடர்ச்சியாக, அதாவது ஒரு கர்ம வீரர் காமராஜரை பற்றி எனக்கு பேசணும்னு கேட்டிங்கன்னா எனக்கெல்லாம் அவரை பற்றி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஜெம். அதாவது ஒரு அவரை பற்றி பேசுறதுக்கெல்லாம் எல்லாராலும் முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நற்பணிகளை செய்திருக்கார். பல்வேறு அணைகளை கட்டியிருக்கார். மேன் ஆஃப் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு அணைகளின் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய நற்பணிகளை செய்த ஒரு மனிதர் தான் கர்ம வீரர் காமராஜர். ஒரு கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. அதாவது பொதுவாக நம்முடைய பண்பாடு கலாச்சாரம், ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து வந்தவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போனவர்களை பற்றி பேசாதீங்க, அவங்கள பற்றி விமர்சிக்காதீங்க. பேசலாம், அவரை பற்றி மோசமாகவோ அவர் பண்ண சில விஷயங்களை பற்றி விமர்சிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து வந்தவங்களுக்கு அழகு. ஆனால் இந்த முக்தார் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மனிதர், கிங் மேக்கர் என்று சொல்லப்படக்கூடிய காமராஜரை பற்றி பேசுகிறார். அதெல்லாம் வந்து ஒரு படித்த மனிதரா இல்லை வந்து பத்திரிகையாளர் பெயரில் மோசடி பண்ணிட்டு இருக்காரா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏனென்றால் இது வந்து தமிழக அரசு மிக சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுருக்கீங்க. அந்த காங்கிரஸ் கட்சியோட ஒரு மிக முக்கியமான ஐகானிக் லீடர் வந்து காமராஜர். அந்த காமராஜரை பற்றி இந்த அளவுக்கு கேவலமாக விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? காமராஜர் வந்து அவர் சார்ந்த சமூக மக்களுக்கு வந்து கள்ள நோட்டு அடிக்க சொல்லி கொடுத்தாரு, அவர் கட்டின டேம்கள்லாம் நிறைய ஒழுகுது, அதில் ஊழல் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் என்ன பேச்சு? இதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் உங்கள்கிட்ட இருக்கா? ஸோ இதையெல்லாம் ஒரு பத்திரிகையாளர் வந்து சொல்கிறது வந்து ரொம்ப மோசமான செயல். நேற்று வந்து அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு மன்னிப்பு என்ற பேர்வையில் ஒரு கடிதத்தை, ஒரு இதை போட்டிருக்கார், ஒரு போஸ்ட்டை போட்டிருக்கார். பட் அதை மன்னிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களான் இருக்கு இல்லையா? ஏனென்றால் தொடர்ச்சியாக அவருடைய முகநூல் பக்கங்களில், அவருடைய யூடியூப் சேனலில் இந்த மாதிரியான விஷயங்களை தான் விவரிக்க. அவர் கேட்க கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னமோ அவர் தான் வந்து பத்திரிகை துறையில் பெரிய மனிதர் மாதிரி வேறு யாருக்குமே தெரியாத மாதிரி பேசுவார். அந்த அளவுக்கு கேள்விகள்லாம் வந்து ரொம்ப நெக் டு நெக்காக கேட்குறேன்னு சொல்லிட்டு கேட்குறது ஆனால் ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் தான் இருக்குது. இதை ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தமிழக ப்ரெஸ் கவுன்சிலும் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பத்திரிகையாளராக இருந்துக்கிறார். முக்தாருக்கும் அவருடைய சேனலுக்கும் நம்முடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் நம்முடைய சேனல் சார்பாகவும் வன்மையாக ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணிக்கிறோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா 2 நாட்களுக்கு முன்பு திமுக பேச்சாளர் குடியாத்தம் குமரனை அழைத்துட்டு வந்து விஜயை பற்றி கடுமையாக விமர்சிக்கிறார். சீமானை பற்றி ஒரு பக்கம் கடுமையாக விமர்சிக்கிறார், இன்னொரு பக்கம் விஜயை பற்றி கடுமையாக விமர்சிக்கிறார். சீமானாலும் ரொம்ப கடுமையாக பேசியிருக்கார். ஏன் வந்து நாம் தமிழர் தம்பிகள் இன்னும் பதிலடி கொடுக்கலன்னு தெரியல. அவங்கெல்லாம் களத்தில் இறங்கிட்டாங்கன்னா முக்தாருடைய நிலைமை சிக்கலாயிரும். ஒரு பக்கம் நாடார் சங்கங்கள் கடுமையாக போர்க்கொடி தூக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் சீமான கடுமையாக கேவலமாக விமர்சிக்கிறாரு, இன்னொரு பக்கம் விஜய் அவர்களை கடுமையாக விமர்சிக்கிறார். நம்மளாம் பேசும்போது அவர்கள் இவர்கள் தான் அந்த இப்போ வச்சு பேசுகிறோம். ஏன் அவன் இவன் பேச மாட்டேங்கிறான்? அவருடைய பேட்டிகள் எல்லாமே அவன் இவன் அப்படின்னு தான் கேட்குறார் முக்தார். அவர் வந்து நீங்கள் வந்து ஒரு பத்திரிகை நடத்துகிறீங்க, ஒரு டிஜிட்டல் மீடியா நடத்துகிறீங்க, நீங்கள் வந்து மதிப்பு மரியாதையாக கேள்வி வைங்க. எதிர்த்தரப்பு நீங்கள் பேட்டி எடுக்கிறவர் கூட ஆவேசப்பட்டு பேசலாம், ஆனால் நீங்கள் பேசக்கூடாது. அப்படி நீங்கள் வந்து மெச்சூர்டாக பேசணும், மதிப்போடு பேசணும். அப்போ தான் உங்களுக்கு அழகு. மேலும் அதனுடைய பேட்டியில் அந்த குடியாத்தம் குமரன் பேசுனதுதான் ரொம்ப ஆபாச வார்த்தை. அதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியல. அந்த அளவுக்கு விஜய் போல கடுமையாக விமர்சித்திருக்காரு. நம்மளால் அந்த மாதிரி பேச மாட்டோம். நம்மளால் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசிட்டு உடனே தூக்கிடுவோம், பேசவே மாட்டோம் முதல்ல. அந்த அளவுக்கு வந்து பேசுறாரு. கேட்டால் நான் ஒரு பெரிய கட்சியுடைய பேச்சாளர் அப்படிங்கிறாரு. திமுக கட்சி, எங்கள் கட்சி ஆலமரம், எங்கள் கட்சி அரச மரம், எங்கள் கட்சி அடையாறு ஆலமரம்லாம் சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் பேச்சாளர்கள்லாம் பேசுகிற பேச்சை பார்த்தா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிற பேச்செல்லாம் கேட்கவே முடியாது. நிறைய பேர் அவர் பேச்செல்லாம் எங்கள் ஊரில், எங்கள் வீட்டிலலாம் ஒருத்தர் அவர் பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் வயசானவங்க தான் அப்படி பேசுகிறாங்க, என்னென்னு தெரியலை.
இந்த பக்கம் குடியாத்தம் குமரன் இவர் வந்து இப்படி ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை செய்திருக்கார். அதாவது திமுக ஒரு முன்மாதிரியான கட்சியாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, விஜய் கட்சிக்கு சொல்கிறீங்க, பாடம் எடுக்கிறீங்க இல்லையா? விஜய் கட்சியில் இருக்கவங்கெல்லாம் ஒரு இது அமைதியை கடைபட மாட்டேங்கிறீங்க, மரத்தில் ஏறுறீங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறீங்க, வண்டியில் ஓடுறீங்க, அப்படி குதிக்கிறீங்க. இப்போ உங்கள் பேச்சாளர் என்ன லட்சணமாக இருக்கான்? இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானே, உங்கள் மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுக்குவீங்க? நீங்கள் மட்டும் யோக்கியமா? அதாவது திமுக தாவேக்காவை கையை காட்டுறதுக்கு முன்னாடி உங்கள் பேச்சாளர்கள்லாம் யோக்கியமா, அவங்கெல்லாம் ஒழுங்காக பேசுகிறாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2026 திமுக சுவாலி முடிய போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு திமுக தோல்வி அடையணும் அப்படிங்கிற நம்ம எண்ணம் கிடையாது. 2021 அந்த 2.5 வருடம் ஆட்சி பண்ணாங்க பார்த்தீங்களா, நல்லா பண்ணார். அடுத்த 2.5 வருஷம் அப்படி உள்டா நேர் எதிர்மாறி என்னென்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நிர்வாக திறனற்ற அரசாகத்தான் நம்ம அதை வந்து ஆரம்பத்திலேருந்தே பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு அரசு நிர்வாகம் மோசமாக போயிட்டுருக்கு. இதற்கு வந்து தலைமை சரியில்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்குள்ளே எழுது. என்ன எதுவாக இருந்தாலும் குடியாத்தம் குமரன் பேசியது, அதுவும் குறிப்பாக சீமானை பற்றியும் விஜயை பற்றியும் பேசியது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. தமிழக காவல்துறை சுமோமோட்டோவாக இதில் வந்து இந்த வீடியோ பதிவுகளை ஆராய்ந்து அவர் மீது வழக்கு தொடுத்து அவங்கள வந்து சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய பார்வையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.